கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் மாதம் 2ஆம் நாளாகிய இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கையில் அவரது முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவரது வஸ்திரம் ஒருவராலும் வெளுக்க முடியாத அளவிலே வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று பரிசுத்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிதாவிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை மகிமையாய் பிரகாசிக்கச் செய்வார். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கையில் அப்பா பிதாவே என்று கெத்செமனையில் கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் அழைத்து, எனது சித்தத்தின்படியல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி ஜெபித்து தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். பிதா அவருக்கு மேலான நாமத்தை அருளி எல்லா நாமத்திலும் அவரை அறிக்கை பண்ணும்படியான கிருபையை அருளினார். நாமும் கூட அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பா என்று நாம் அழைக்கும் பொழுது உள்ளங்களின் ஆழத்திலிருந்து பாச உணர்வுகளோடு நமது பாசம், ஏக்கம், எதிர்பார்ப்புகளை அவரது பாதத்திலே நாம் வைக்கிறோம். அப்பாவினால் எல்லாம் கூடும். நமது தேவைகள் அனைத்தையும் பரிபூரணமாய் அவர் நிறைவேற்றுவார். நன்மையையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடரும்படி செய்வார். அப்பா பிதாவே என 2 முறை அவரை அழைக்கையில் எத்தனை பாச உணர்வுகள்! அப்படி அழைக்கையில் நம்மை ஒருபோதும் பரியாசம் பண்ணுவதற்கு பிறரை அனுமதிக்க மாட்டார். நாம் கண்ணீர் விடுவதை அவர் அனுமதியாமல் அதற்கு மாறாக எதிராக தீதான காரியங்களை வரவும் அனுமதிக்க மாட்டார். எனவே அப்பா பிதாவே என்று நாம் அழைத்து, எங்கள் விருப்பத்தின்படி அல்ல உமது விருப்பத்தின்படியே ஆக கடவது என்று நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மேலான உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தாமே இந்த நாளிலே இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமேன்.